எழுந்தவுடனே எப்பயுமே வந்து ப்ரஷ் பண்ணிவிட்டு மேலே போய் காக்காக்கும் பறவைக்கும் கொஞ்சம் அரிசி வைப்பேன் ரெகுலராக. நான் மட்டும் போக மாட்டேன், கூட எங்கள் ஐடியும் வருவாள். ஏன்னா வந்து அவள் டெய்லியும் வந்து காலையில் வாக்கிங் போனோம், இல்லை வந்து ஒரே சத்தம் போடுவாள். அதுக்காகவே காலையில் நான் எழுந்திரிக்கும் போதே அவளையும் கூட்டிகிட்டு வருவேன். மேலே ஒரு 2 ரவுண்ட் போயிட்டு அப்போ தான் அவள் கொஞ்சம் ஃப்ரீயாக இருப்பாள். இல்லைனா டெய்லியும் கத்திகிட்டே இருப்பாள். அதால் டெய்லி நைட்டு ஆனால் அரிசியை கொஞ்சம் ஊற வச்சு பறவைலாம் வரும் எங்கள் மாடியில், அதால் கொஞ்சம் அங்கே வைப்போம். அதால் அதை சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் ஐடியும் கொஞ்சம் 2-3 ரவுண்டு அங்கே பாருங்கள். அணில் குட்டி போட்டிருக்கு. என்ன பண்ணுறீங்க? அணில் குட்டி போட்டிருக்கு. அதை போய் பாத்ரூமில் போய் எப்பவுமே வந்து அந்த ரெஸ்ட் ரூமில் போய்ட்டு தட்டுவாள். அங்கேயே தான் நிற்பாள் இப்போ பார்த்தாலும். ஏன்னா அந்த கதவு திறக்கணும்னு சொல்லிட்டு கூப்பிட்டா விட வரமாட்டா. அப்புறம் நாங்கள் அங்கே வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து செடி வச்சுருக்கோம், ஒரு 2-3-4-5 செடி. தினமும் அதுக்கு வந்து தண்ணி ஊற்றுவோம். செடிக்கு ரோஸ் பூத்துருக்கு பாருங்கள். இப்போ தான் வந்து கொஞ்சம் மண் வேறு கிடைக்கல. அதான் மண்ணெல்லாம் எடுத்தால் நிறைய வேறு பிளான்லாம் வச்சுருக்கோம். அதெல்லாம் கட் பண்ணிவிட்டு கொஞ்சம் கார்டன் இன்னும் கொஞ்சம் பெருசு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதையே கொஞ்சம் 2-3 செடி போய் வாங்கிட்டு வந்தோம். எங்கள் பக்கத்தில், எங்கள் ஊர் பக்கத்தில் நர்சரி இருக்குது, அங்கே தான் போய்ட்டு சில செடியெலாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். வாங்கிட்டு வந்து 1 மாதத்துக்கு நல்ல பூலாம் வச்சு இப்போ ஒரு 3 பூ பூத்துது. ஒரு 2 பூ இருக்குது செடியில். கொஞ்சம் கற்பூரவள்ளி இருக்குது, பட்டன் ரோஸ் இருக்குது, அப்புறம் கனகாம்பரம் செடி. அது வந்து என்ன 10 சம்பங்கி, அது அம்மா வீட்டில் வந்து எடுத்துகிட்டு வந்தது, அதுவும் வச்சுருக்கோம். கொஞ்சம் பெருசாக தோட்டத்தை மெயின்டைன் பண்ண ஆசை. ஆனால் நாங்கள் மாடியில் இருக்கிறதால ஏதோ எங்களால் முடிஞ்ச வரைக்கும் தொட்டியில் வச்சு செடியெல்லாம் பராமரிக்கிறோம். இதே கீழே இருந்தால் நாங்கள் வந்து நிறைய மண்ணெல்லாம் வச்சு நல்லா பண்ணலான்னு நாங்கள் மாடியில் இருக்கிறதால சரியாக பண்ண முடியல. இன்றைக்கி வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து ஆனியன் ஊத்தாப்பம் கொஞ்சம், ஏன்னா அவருக்கு பிடிக்கும், அதில் அது செஞ்சேன். அப்புறம் இட்லி செஞ்சேன். அப்புறம் தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் குருமா, தேங்காய், முந்திரி பருப்பு, உடைச்ச கடலைலாம் போட்டு அரைச்சி கொஞ்சம் குருமா பண்ணிட்டேன். ஏன்னா 2த்துக்குமே தொட்டுக்கலாம், அது நல்லாயிருக்கும். நைட்டுக்கும் யூஸ் ஆகும் சப்பாத்திக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சம் காலையிலேயே ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டேன். அதுக்கப்புறம் இன்றைக்கி கிருத்திகை. இன்றைக்கி வந்து ரெகுலராக வந்து எங்கள் வீட்டில் வந்து கிருத்திகை பூஜை இல்லை, எப்போயும் நாங்கள் 3 கிருத்திகை தான் படைப்போம். ரெகுலராக வந்து சாமி வரும் எங்கள் தெருவில் பாருங்கள். நாங்கள் வீட்டு மேலே இருந்து முருகரையும் தரிசனம் பண்ணிட்டோம். ரெகுலராகவே மந்த்து கிருத்திகைக்கு முருகரும் ஊர்வலம் வருவார், வள்ளி தேவியான வேறு. எல்லோருக்கும் முருகன் அருள் கிடைக்கட்டும். நாங்கள் மாடியிலேருந்து ஏன்னா ரெகுலராக வீட்டு வேலைன்றதால கீழே இறங்கி போக முடியல. கிச்சனில் ஏதாவது ஒரு வேலை இருக்கும், அந்த நேரத்தில் போய்ட்டு வர முடியாது இல்லையா. அதுக்காக மேலே இருந்து தரிசனம் பண்ணிட்டோம் முருகனை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை வர பங்குனி கிருத்திகை. தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாழ்க வளமுடன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.